சீதை கற்பின் சிகரம். இலக்குவன், பரதன், சத்துருக்கனன் இவர்கள் சகோதரத்துவத்தின் இலக்கணம். அனுமன் அவன் பக்தியின் வடிவம். ராவணன் அவன் அறிவாளி, ஆனால் அவரது ஆணவம் அவனை அழித்தது. இந்த இதிகாசங்கள் நமக்குச் சொல்லும் நீதி என்ன? தர்மம் வெல்லும், பாவம் தோற்கும், எவ்வளவு காலம் ஆனாலும் சத்தியமே நிலைத்து நிற்கும். இதிகாசங்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல, அவை வாழ்க்கைப் பாடங்கள். நம் முன்னோர்கள் இந்தக் கதைகளை வெறும் பொழுதுபோக்கிற்காகச் சொல்லவில்லை. வருங்கால தலைமுறையினர் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை விளக்குவதற்காகவே இவற்றை உருவாக்கினார்கள். இன்று நாம் காணும் திரைப்படங்கள், நாவல்கள் எல்லாவற்றுக்கும் இந்த இதிகாசங்களே அடிப்படை. எந்தவொரு கதையையும் எடுத்துப் பார்த்தால் அதில் மகாபாரதத்தின் சாயலோ இராமாயணத்தின் சாயலோ கண்டிப்பாய் இருக்கும். மந்தரையையும் சூர்ப்பனகையையும் ராவணனந்தாம் ராமனுக்கு தெய்வ வடிவம் தருகிறார்கள். நிழல் அருமை வெயிலிலே நின்று அறியப்படுகிறது. வைணவ இதிகாச சிருஷ்டி இப்படி வானோங்கி நிற்பது கண்டு சைவர்கள் சிருஷ்டித்தது முருகன் கதை. அங்கே வில், இங்கே வேல், அங்கே ராமன், இங்கே முருகன். அங்கே ராவணன், இங்கே சூரபத்மன். அங்கே ராவணனுக்கு சில தம்பிகள், இங்கே சூரபத்மனுக்கு சில தம்பிகள். இரண்டிலும் ஏறத்தாழ ஒரே வகையான பாத்திரப் படைப்புகள். விவரமாகத் தெரிந்து கொள்ள திரு ரா.